16 வருடங்களுக்குப் பின் கண்டியில் குவிந்த பல லட்சம் மக்கள் வெள்ளம். 16 வருடங்களுக்குப் பின் இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க இலங்கையின் புராதன நகரமான கண்டியில் நேற்று பல லட்சம் பேர் அணிதிரண்டனர். கண்டி புனித தலதா மாளிகையில் உள்ள புத்தபெருமானின் இடது புனித தந்தை திணை பார்வையிடுவதற்கே இவ்வாறு நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் மக்கள் அணிதிரண்டுள்ளனர். புத்தபெருமானி புனித தந்தத்தினை பார்வையிடுவதற்கு 17 திகதி தொடக்கம் எதிர்வரும் 25ஆம் திகதி வரை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி கண்டி நகரில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள், அடிப்படை வசதிகள் மிகவும் சிறந்த முறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பல்லாயிரக்கணக்கான போலீஸ் மற்றும் இராணுவம் குவிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டு மக்கள் புனித தந்தத்தினை பார்வையிடுவதற்கு தேவையான பாதுகாப்பு ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் வெளியிலிருந்து வரும் மக்கள் சிரமமின்றி வழிபடுவதற்கு தேவையான குடிநீர் வசதிகள், தற்காலிக மலசலகூட வசதிகள், உணவு ஏற்பாடுகள் போன்றன செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. சரி, இந்த புனித சின்னம் எந்தளவு மகிமை வாய்ந்தது, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது தொடர்பாகவே இந்த பதிவு. உலக வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகை உள்நாட்டவர்கள் மாத்திரமின்றி வெளிநாட்டவர்களினதும் மனதை ஈர்த்த உலக மரபுரிமை பெற்ற இடமாகும். கண்டி ராச்சியத்தின் பாரம்பரிய விசேட சித்திர அலங்காரங்களாலும் சிற்ப வேலைப்பாடுகளாலும் பொறிக்கப்பட்டுள்ள தலதா மாளிகை மன்னர் ஆட்சி காலம் தொட்டு சம்பிரதாயங்களுக்கும் சமயத்திற்கும் முக்கியத்துவம் அளித்து அனுஷ்டிக்கப்படுகின்றன. இந்நிலையில் நாட்டில் ஏதாவது முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது இடர்கள் ஏற்படும் போது இந்த புனித தந்தத்தினை மக்கள் வழிபாட்டிற்கு வைக்கப்படுவதாகவும் அதனால் மக்களினதும் நாட்டினதும் இடர்கள் நீங்கும் என்பது பொதுவான நம்பிக்கையாகும். இதன் அருகில் அரசர்களின் ஆபரணங்கள் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஸ்ரீ கீர்த்தி ராஜசிங்க அரசரின் தலைமயிரினால் உருவாக்கப்பட்ட கிரீடம் ஒன்றும் அதனுள் வைக்கப்பட்டுள்ளன. அரசர்கள் மிகவும் பயபக்தியுடனேயே இந்த புனித தந்தத்தினை வழிபாட்டுள்ளன. பூஜைகள் செய்வதற்காக தங்கத்தட்டுக்கள் 4 உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த அறைகளில் விசேட சாவிகள் தலதா மாளிகையின் தியவடன நிலைமை என்று அழைக்கப்படுவரிடமும் மல்வத்து மகாநாயக்க தேரரிடமும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரரிடமுமே வைக்கப்பட்டுள்ளன. இவர் மூவரும் இணையும் பட்சத்தில் மாத்திரமே இந்த புனித தந்தத்தினை பார்வையிட முடியும். இந்த நாளினை நாட்டில் பேரிடர் அல்லது ஆபத்துக்கள் ஏற்படும் என்று எண்ணும் போது நாட்டின் ஜனாதிபதி மற்றும் மேற்குறிப்பிட்ட மூலரும் கலந்துரையாடி மக்களின் பார்வைக்கு வைப்பது தொட்டு வந்த ஒரு நிகழ்வாகவே இது கூறப்படுகிறது. இம்முறை புனித தந்தத்தினை மக்களின் பார்வைக்கு 16 வருடங்கள் கழித்தே வைக்கப்பட்டுள்ளன. இதனை பார்வையிடும் மக்களின் மனத்தில் அசுத்தமான எண்ணங்கள் நீங்கி அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஏற்படும் என்பது தொட்டு வந்த நம்பிக்கையாகும். எனவே இம்முறை தலாதா மாளிகையில் உள்ள புனித தந்தத்தினை வழிபடுவதற்காக கட்டுகஸ்தோட்டை வீதியில் ஒரு புறமும் தலதா மாளிகையின் வாவியின் இரு பக்கமாகவும் தலது ஓயா வீதி மக்கள் வழிபாடு செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வரிசையிலும் சுமார் 7-8 கிலோமீட்டர் தூரம் மக்கள் காத்திருப்பது இதன் மீது கொண்டுள்ள பற்றும் பயபக்தியும் என்பதனை சுட்டிக்காட்டியே ஆக வேண்டும். இதனை வழிபடுவதற்காக நேற்று முன்தினம் முதல் கட்டுகஸ்தோட்டை வரையும் வாவியின் இரு புறங்களிலும் தலவத்ஓயா வரை மக்கள் வரிசையில் காத்திருந்தனர். நேற்றைய தினம் ஜனாதிபதி உட்பட 17 நாடுகளில் விசேட தூதுவர்கள் வழிபாட்டினை தொடர்ந்து மக்களின் பார்வைக்காக குறிப்பிட்ட நாளில் மாலை 3 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை பார்வைக்கு வைக்கப்படும் என தலதா மாளிகை நிர்வாகம் அறிவித்துள்ளன. இதனால் நாட்டில் பல பாகங்களிலிருந்தும் மக்கள் வெள்ளம் கண்டியில் நாட்கணக்கில் குவிந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.